விக்ரமாதித்தன் கதையில வர மாதிரி இருக்கு. இந்த குழப்பங்களுக்கு நான் உடனே ஒரு முடிவு கண்டாகணும். இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றது? உங்க கல்யாண தேதி நெருங்கிட்டு வருது. கல்யாண தேதிக்கு முன்னாலேயே எம்ஆர் பைரவனுடைய கச்சேரியை பெங்களூர்ல நம்ம சபாவில ஏற்பாடு பண்ணு. சபா பிரசிடென்ட் நீங்க சொல்லிட்டு அப்புறம் என்ன? சந்திக்காதவங்களை சந்திக்க வச்சு சாதிக்க முடியாத சாதிக்க பாக்குறேன். அதுக்கு முன்னால பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுக்கணும். நான் வரேன். பிரசன்னா, நீ என்கிட்ட போய் சொல்லிருக்க. பொய் சொல்றது பாவம் நினைக்கிறவல்லனா, ஆனா பொதுவா பொய் சொல்றது இல்ல. யூ ஆர் a liar. இந்த பத்திரிகை பார். இதெல்லாம் சொல்ற பொய்களை விடவா? உங்க அப்பா பத்தி இதுவரைக்கும் ஏதாவது சொல்லிருக்கியா? அவரை பத்தி சொன்னதில்ல, ஆனா அப்பாவே இல்லைன்னு பொய் சொன்னதில்ல. ஒரு அப்பா இல்லாம நான் எப்படி பிறந்திருக்க முடியும்? ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா. உடனே அவரை சந்திச்சாகணும். எதுக்கு? கல்யாணத்துக்கு முன்னாலே அவரோட ஆசைகளை பெறவா? எஸ். எம்ஆர்பி பேப்பர்ல படிச்சது, குரல ரேடியோல கேட்டது, நேர்ல சந்திக்கிற சந்தர்ப்பம் இப்பதான் கிடைச்சது. உங்க கச்சேரியை கேட்க பெங்களூர் ரசிகர்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த பையன் யாருமா? அவங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? நீங்க தான் என் தாப்பனாருங்கிறது. ஐ see. அப்போ பேப்பர்ல நான் கொடுத்த விளம்பரத்தை பார்த்துட்டு வந்தியா? இல்ல, நிச்சயமா இல்ல. நான் வேற விஷயமா இருக்கேன். சேம் ஓல்ட் சன், சேம் ஓல்ட் ஃபாதர். Now listen. நான் எம்ஆர்பியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்கு உங்க அனுமதி கிடைச்சா தான் இந்த முடிவுக்கு ஒத்துப்பேன்னு அவங்க தீர்மானமா சொல்லிட்டாங்க. அதனால உங்க அனுமதி கேட்கத்தான் வந்தேன். Say yes or no. உங்க கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற. வேணும்னா காலில் விழுறோம். கொஞ்சம் உங்க அம்மாவையும் கூப்பிடுறேன். அம்மாவா? அம்மாதான். என்னடா அது, நாம போகும்போது நமக்கு ஒரு அம்மா இல்லையே, இப்போ புதுசா ஒரு அம்மா வந்திருக்காங்களேன்னு பாக்குறியா? நான் தான் சேம் ஓல்ட் ஃபாதர், பட் அம்மா புதுசு. நாங்க 2 பேரும் சேர்ந்து நிக்கிறோம். நீங்க 2 பேரும் எங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? ஆக போகுது. நிச்சயமா உனக்கு பத்திரிகை கொடுக்குறேன். வேற யாரோ வரப்போறதா காஃபி கொண்டு வர சொன்னீங்க? வேற யாரோ இல்ல, தி கிரேட் சிங்கர் பைரவி, எம்ஆர்பி. இல்ல, அது எங்க அம்மா. உனக்கு ஒரு அம்மா இருக்காங்கன்னு எனக்கு சொன்னியா நீ? ஆல் ரைட் ரஞ்சனி, நீ என்ன கல்யாணம் செய்துக்க போற? என் பிள்ளை உங்க அம்மாவை கல்யாணம் செய்துக்க போறான். நான் உங்க அம்மாவுக்கு மாமனா. அப்ப நீ அவங்க 2 பேரும் நம்ம காலில் விழட்டும். வா, நாம ஆசீர்வாதம் பண்ணுவோம். MRB, your daughter is going to be your mother-in-law and my son is going to be my father-in-law. புதுமை, புரட்சி. மகனே எனக்கு மாமனார வர்றது புதுமை இல்லையா? என் மாமியாரே எனக்கு மருமகனா வர்றது புரட்சி இல்லையா? இவ்வளவு பெரிய புரட்சியே இந்த உலகத்துல யார் செஞ்சிருக்காங்க? நாம செய்வோம், நாம செய்வோம். Why not? Why not? இப்போ முதல்ல நீங்க எங்க காலில் விழுறீங்களா, இல்ல நாங்க உங்க காலில் வந்து விழணுமா? பிரசன்னா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாயகன் நீதான்ப்பா. இதுக்கெல்லாம் நீதான் பதில் சொல்லி ஆகணும். சொல்லு. கேள்வியின் நாயகன்
வந்து பாலருந்தும் கன்று பாலருந்தும் போதா காளை வரும் சிலரது வாத்தியத்தில் இரண்டு பக்கம் சிலரது வாத்தியத்தில் இரண்டு பக்கம் கொஞ்சம் சிந்தை செய்தால் உனக்கு பிறக்கும் வெட்கம் தாலிக்கு மேலும் ஒரு தாலி உண்டா வேலைக்கு ஒருவன்
கையில மாலையோட வந்திருக்கீங்களா? அப்புறம் ஏன் தயங்குறீங்க? காலம் கடந்து போனாலும் என் கழுத்து இன்னும் காத்துக்கிட்டு தான் இருக்கு. நல்லா இருக்கீங்களா? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? மரணத்தின் வாயிலில் இருக்கும் எனது கடைசி வேண்டுகோள், ராகமும் தாளமும் இணையட்டும். அவர் இருந்தபோது எனக்கு கல்யாணம் ஆகல. அவர் இறந்த போது நான் விதவை ஆயிட்டேன். அவர் சாவு பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சது. அப்ப இந்த வீட்டை விட்டு போறதாக தீர்மானம் பண்ணியாச்சா? அப்படின்னு யார் சொன்னது? பூஜை ரூம்குள்ள போய் பாருங்க. ரஞ்சனி, என்னம்மா இது? உங்க நினைவை விட்டு ஆளக்கூடாத இன்னொரு நாற்காலி. இதுக்கெல்லாம் என்னம்மா அர்த்தம்? என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளின் அப்பா என் மகனுக்கு மாமனார்னா அப்பா அவருக்கும் எனக்கும் என்ன உறவு? டோர் கதவு திறந்திருக்கு. நீங்க உடனே கதவை சாத்திட்டீங்க. என்னால முடியல. பாத்தீங்களா, நீங்க கொடுத்த சாவி திருப்பி கொடுக்க மறந்து போயிட்டேன்.